ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இப்போ நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாக தூங்கு. ஏன்னா அற்புதமான இந்த நாளின் இரவிலேயே உனக்கான வேலைகளையெல்லாம் செஞ்சு முடிச்சு நாளை விடியலை உனக்கான விடியலாகவும் நீ எதிர்பார்த்த சந்தோஷ விஷயங்கள் நடக்கக்கூடிய விடியலாகவும் நான் மாற்றி அமைப்பேன். உன்னை மதிக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் நீ மண்டியிடக்கூட தயங்காதே. ஆனால் உன்னை மதிக்காத மனிதர்கள் இருக்கும் இடத்தில் நீ போய் மன்னிப்பு கேட்கவோ தலை குனிஞ்சு கூட நிற்கவோ அவசியமில்லை என் செல்லமே. உன் உள்ளத்திற்குள் கோபம் இருந்தால் மட்டும்தான் உன்னை சுற்றி எதிரிகள் இருப்பார்கள். எப்போதும் எல்லாரிடமும் அன்பு பாராட்டக்கூடிய பொறுமையான வார்த்தைகளை பேசக்கூடிய ஆளாக நீ இருந்தினா உனக்கு எதிரான எதிரிகள் என யாருமே இந்த உலகில் இருக்க மாட்டார்கள் என் செல்லமே. நீ மனசில் பட்டதையெல்லாம் பேசி நான் நெஞ்சில் நினச்சதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தினா அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உன் வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் பல பேர் உனக்கு எதிரிகளாக மாறலாம். ஆனால் இதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய திறமை உனக்குள்ளே இருக்குது. யாரும் உன்னை பற்றி தப்பாகவும் நினச்சிடாம யாரும் உன் வாழ்க்கையை பார்த்து போட்டி பொறாமையும் படாத அளவிற்கு நிதானமாய் பொறுமையாய் அன்பாய் பேசி பழகு. ஆசை வைத்தால் எந்த விஷயத்தையும் அடைந்து விட வேண்டும் என நினைக்கிற உனக்கு நீ ஆசைப்படக்கூடிய விஷயங்களையெல்லாம் அடைவதற்கு உன் சாயப்பா நிச்சயம் துணையாக இருப்பேன். ஒரு பூ மேலே ஆசைப்பட்டினா உடனே அந்த பூவை பறித்து நீ வச்சிடுவ. ஆனால் அந்த பூவின் மேல் அன்பு வைத்தால் நிச்சயமாக அதுக்கு தினமும் நீரூற்றி வளர்ப்பியே தவிர அந்த பூவை பறிக்கிறதுக்கு உனக்கு மனசு வராது தானே. அதுபோல தான் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளும். எல்லா மனிதர்களும் அன்பும் பாசமும் கொண்டு பழகுனினா யாருடைய உறவையும் முறித்து கொள்ள உனக்கு மனசே வராது. ஆனாலும் சுயநலம் கொண்ட இந்த உலகத்தில் பல பேர் தன்னுடைய தேவைக்காகவும் சூழ்நிலைக்காகவும் எதையும் எப்படி வேணாலும் மாற்றுறதுக்கு தயாராக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளால் நீயும் தானே பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. இந்த உலகத்தில் முட்டாள்தனத்தால் ஏமாந்த மனிதர்களை காட்டிலும் இறக்கப்பட்டு ஏமாந்தவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. உன்னுடைய இரக்கமும் அன்பும் கூட அளவோடு இருக்கட்டும் என் செல்லமே. இல்லைன்னா ஏமாற்றம் அதிகமாயிடும். எல்லார்கிட்டையும் போய் இப்போ உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் உன்னுடைய சோக கதைகளையும் சொல்லிக்கிட்டே இருக்காத. உனக்கு தான் அது வாழ்க்கை, உனக்கு தான் அது பிரச்சனை. ஆனால் மற்றவர்களுக்கு நீ சொல்வதெல்லாம் ஒரு கேளிக்கை கதையாகவும் பொழுதுபோக்கு விஷயமாகவும் தான் இருக்கும். ஏன்னா தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியுங்கிற மாதிரி யார் யாருடைய கஷ்டத்தை சொன்னாலும் மனிதர்கள் அந்த நொடியே அதை கேட்டுட்டு மிக சுலபமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துக்கு வந்துட்டாங்க. தனக்குன்னு ஒரு துன்பம் வந்தால் மட்டும் அப்படியே துள்ளி குதிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அதை கதை போல் கேட்டுட்டு கடந்து போக தயாரான மனிதர்களாக இப்போது எல்லாருமே மாறிட்டாங்க. தலகணமும் திமிரும் இல்லாத ஒரு உறவு எத்தனை முறை காயப்பட்டாலும் அன்பானவர்களை தேடி வரும். அதே போலதான நீயும் அன்பான உறவுகளையும் சொந்தமான மனிதர்களையும் தேடி தேடி வர்ற. உனக்கு எந்த துன்பமும் வராத அளவுக்கு, எந்த பிரச்சனையும் உன்னை தீண்டாத அளவுக்கு உன் சாயப்பா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன்னை யாரும் புதைச்சி வைக்க முடியாது. நீ விதைக்கப்படுகிறாய். உன்னுடைய நல்ல குணமும் உன்னுடைய நல்ல செயல்களும் இந்த பிரபஞ்சத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக வரக்கூடிய விருட்சமானது நிச்சயம் இருளுக்கு அஞ்சாத ஒளியாகவும் பேரொளி நிறைந்த பிரகாசமாகவும் இருக்கும் என்பதில் உனக்கு சந்தேகமே வேண்டாம் என் செல்லமே. உன்னை யாருமே ஒதுக்கி வைக்க முடியாது. எல்லார் மூலமாகவும் நீ செதுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ ஒருபோதும் தோல்விகளுக்கு அஞ்சாதே. நீ எதிர்பார்த்த வெற்றியையும் சந்தோஷ செய்தியையும் உன் செவிகளில் வந்து கேட்க செய்ய வேண்டியது உன் சாயப்பா என்னுடைய பொறுப்பு. நீ யாருக்கோ வாழ்ந்து காட்டுவதற்கு இது ஒன்று பரீட்சை இல்லையே. ஓ மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஓ வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டு. உனக்காக நீ வாழ்ந்து விட்டு போவதற்கான வாய்ப்புகளை நான் இப்போது கொடுத்துட்டேன். இனிமேலாவது யார் என்ன சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்டு அலசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வர பழகு என் செல்லமே. மனிதர்களுடைய வாழ்க்கையில் எல்லாரும் நினச்சவனே முன்னாடி போயிட முடியாது. ஆனால் உலகத்தை நேசித்து கொண்டு உனக்கான வேலைகளை சிறப்பாக செய்தால் நிச்சயம் முன்னேறுவாய்.